மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 2 நூற்றாண்டுகளாக உழைத்தும் அவர்களின் நாளாந்த வருமானத்தில் உண்மையான முன்னேற்றம் ஏற்படாமல் பல தலைமுறைகள் கடந்துவிட்டன. அவர்களின் வியர்வை தேசத்தின் பொருளாதாரத்தை தாங்கி இருக்கிறது என்றாலும் அவர்களின் சம்பள உயர்வு எப்போதும் அரசியல் பேச்சுகளிலும் காலம் கடத்தும் வாக்குறுதிகளிலும் சிக்கிக் கொண்டே வந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு அந்த நிலைமையே முற்றிலும் மாறியது. மலேக மக்களின் வரலாற்றில் முதன் முறையாக எந்த போராட்டமும் இன்றி, எந்த வேலை நிறுத்தமும் இன்றி, எந்த அரசியல் அழுத்தங்களும் இன்றி அவர்களுக்கு நேரடியாகவே மாற்றத்தை உருவாக்கும் சம்பள உயர்வு நனவானது. இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வருமானத்தில் மொத்தம் 400 ரூபாய் உயர்வு கிடைக்கிறது. தோட்ட நிறுவனங்கள் தங்களது சார்பில் 200 ரூபாய் உயர்த்தியுள்ளன. மேலும் அரசாங்கம் நேரடியாக 200 ரூபாய் கொடுப்பனவை வழங்குகிறது. இதனால் தினமும் ஒரு தொழிலாளியின் கையில் கூடுதலாக 400 ரூபாய் சேர்க்கிறது. இந்த உயர்வு வெறும் தொகை உயர்வு அல்ல, மலேக மக்களின் மனித நேயத்தையும் அவர்களின் வாழ்வுரிமையையும் அங்கீகரிக்கும் வரலாற்று செயல். கடந்த பல தசாப்தங்களில் யாரும் செய்து காட்ட இயலாத மாற்றத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அரசாங்கமே முன்வந்து நிறைவேற்றியது என்பதே இதன் சிறப்பு. ஆனால் இந்த மாற்றம் ஏற்பட்டவுடன் சில எதிர்க்கட்சிகள் தாங்க முடியாத அரசியல் வருத்தத்திலும் பயத்திலும் தொலைந்து போயினர். நாமல் ராஜபக்ஷ இந்த அரசாங்க கொடுப்பனவை இனவாதத்தின் கோணத்தில் மாற்ற முயற்சித்தார். நாட்டு மக்களின் வரி பணம் மலேகத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்ற தவறான கருத்தை பரப்பி சிங்கள மக்களை தூண்ட முயன்றது வெளிப்படையான அரசியல் வியூகம். ஆனால் மக்கள் அதனை நம்பாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதேபோல் சஜித் பிரேமதாசவும் இம்மாற்றத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். மலேக மக்கள் அனுர அரசாங்கத்தின் பக்கம் அதிகமாக நகர்வார்கள் என்ற அச்சம் அவரை வாட்டியது. அந்த அச்சத்தின் காரணமாக 200 ரூபாய் அரசாங்க கொடுப்பனவை சட்டவிரோதமானதாக ஆய்வு செய்யும் வகையில் அவரது சார்பில் ரோஹிணி கவிரத்ன, நிசாம் காரியப்பர், பிரசாத் சிறிவர்தன ஆகியோர் பல அலுவலகங்களுக்கு கடிதங்கள் அனுப்பினர். சம்பள உயர்வை தடுத்து நிறுத்தவோ குறைந்தபட்சம் இழுத்தடிக்கவோ முயன்ற இந்த நடவடிக்கைகளை மலேக மக்கள் தெளிவாக கவனித்தனர். முன்னாள் மலேக அரசியல் தலைவர்களான செந்தில் தொண்டமான், திகாம்பரம் ஆகியோர் இத்தகைய மாற்றம் தங்களால் உருவாக்க முடியாத நிலையை உணர்ந்ததால் மக்கள் கொண்டாட்டத்தோடு இணைவதை தவிர வேறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் இன்று மலேக மக்களிடம் நம்பிக்கையை இழந்துவிட்டன. இந்த மாற்றத்தின் மையத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறிய ஒரு வாக்கியம் முழு அரசியல் திசையையும் பிரதிபலிக்கிறது. வெற்றி கொள்ளப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே. அவர் கூறிய இந்த ஒரே கூற்று 200 ரூபாய் அரசாங்க கொடுப்பனவை ஏன் வழங்க வேண்டும் என்பதற்கான ஆழமான விளக்கமாகும். இது மலேக மக்களின் வலிக்கு பதிலளிக்கும் ஒரு தீர்மானம் என்பது நிச்சயம். இன்று மலேக மக்கள் மிக தெளிவாக உணர்ந்துள்ளார்கள். யார் அவர்களின் சம்பள உயர்வை ஆதரித்தார்கள், யார் தடுத்து நிறுத்த முயன்றார்கள், யார் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முயன்றார்கள், யார் அரசியல் பயத்திலேயே சிக்கிக் கொண்டார்கள் என்பதை. 400 ரூபாய் உயர்வு அவர்கள் வீட்டில் வரும் கூடுதல் வருமானம் மட்டுமல்ல, இது அவர்களின் அரசியல் விழிப்புணர்வில் புதிய அத்தியாயம். இது அவர்களின் எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயிக்க தொடங்கிய தருணம். அடுத்த தேர்தலில் மலேக மக்கள் தங்கள் வாக்கின் மூலம் இந்த மாற்றத்திற்கு எதிராக நின்றவர்களுக்கு தகுந்த பாடத்தை வழங்குவார்கள் என்பது அவர்களின் ஒரே கருத்தாகவும் தீர்மானமாகவும் மாறிவிட்டது. மாற்றம் மலையேறிவிட்டது. இப்போது அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த 400 ரூபாய் உயர்வு ஒரு சம்பள உயர்வு மட்டுமல்ல, மலேக மக்களின் சுயமரியாதைக்காக எழுதப்பட்ட புதிய வரலாறு.